நாங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடிங்க. இந்த பருப்பு பொடி யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்குங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. உளுந்தும் பாசிப்பருப்பு எடுத்துருந்தேங்க. அது ரெண்டுமே வந்து சம அளவுங்க. இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணுங்க. எங்கள் பாப்பா நான் வறுக்கிறேன்னு வறுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு விட்டுட்டேங்க. அப்புறம் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு அடுத்தது என்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் 1 டேபிள் ஸ்பூனுங்க, மிளகு 1 டேபிள் ஸ்பூனுங்க, பூண்டு 5 பல் போட்டிருந்தேங்க, கல்லுப்பு, பெருங்காயம், வரமிளகாய்ங்க. வரமிளகா வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கணுங்க. உப்பும் தேவையான அளவு போட்டுக்குங்க. பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அப்புறம் எங்கள் சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா நானும் தான் பாப்பேன்னு மேலே ஏறி உட்காந்துட்டு கேரட் சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாளுங்க. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா போட்டு ஆற வச்சுட்டுங்க ஃபைனலாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. எங்கள் சின்ன பாப்பா நானும் தான் வருவேன், அக்காவை மட்டும் போடுறாள், நானும் தான் வருவேன்னு சொல்லிவிட்டு அவள் தான் பிளேட்டை பிடிச்சிட்டு பொடியை போட்டு பிளேட்டை பிடிச்சிட்டு வந்துருந்தாளுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தேன்னு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.